அவ்வளவு குவாலிட்டியான லீடர்ஸை நம்ம பில்ட் பண்ணணும். ஒரு முதலமைச்சர் தமிழகத்தை மாற்ற முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. முதலமைச்சர் இருக்கக்கூடிய 35 கேபினெட் அமைச்சர்கள் மாற்ற முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் மாற்ற முடியுமான்னு கேட்டா முடியாது. 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாற்ற முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாதுங்க. அவர்களோடு உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள், பஞ்சாயத்து தலைவரிலிருந்து ஆரம்பித்து கவுன்சிலரிலிருந்து ஒரு கார்பரேஷன் கவுன்சிலரிலிருந்து மேயரிலிருந்து, நம்முடைய நோக்கம் எல்லா இடத்துலையும் கிளீன் பாலிடிக்ஸ் கொண்டு வரும், எல்லா இடத்துலையும் கிளீன் கவர்னன்ஸ் கொண்டு வரும், எல்லா இடத்துலையும் ஹானஸ்ட், எஃபிஷியன்ட், கேபபிள், வேலையை செய்து முடிக்கக்கூடிய திறன் படைத்த தலைவர்கள் அங்க கொண்டு வந்து வைக்கணும். அதே நேரத்தில் பாலிடிக்ஸ் என்பது ஒரு ஃபேமிலிக்கு மட்டுமல்ல, தொடர்ந்து நாம மட்டும் இருப்போம் அப்படி இல்லைங்க. நம்ம இயக்கம் கட்சியாக மாறும் பொழுது உங்கள்கிட்டலாம் பேசி நம்ம டேர்ம் லிமிட் கொண்டு வரோம். நாம் ஒரு வித்தியாசமான கட்சினா எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். 140 கோடி மக்கள் வசிக்கக்கூடிய அந்த நாட்டில், தமிழகத்தில் கிட்டத்தட்ட 8 கோடி பேருக்கு நாம இருக்கோம். 5.5 கோடிக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கும் பொழுது எல்லோரையும் அரசியலுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். டேர்ம் லிமிட் கொண்டு வரணும். எத்தனை முறை எம்எல்ஏவாக இருக்கணும், எத்தனை முறை எம்பியா இருக்கணும், எல்லோருக்கும் அது பொருந்தும், எனக்கும் அது உட்பட. த பெர்மனன்ட் லீடர்ஸ், பெர்மனன்ட் எம்எல்ஏஸ், பெர்மனன்ட் மினிஸ்டர்ஸ், பெர்மனன்ட் எம்பிஸ், அதை நம்ம உடைக்க போறோம். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது என்னை ஆரம்பித்து முதல் மனிதனாக இந்த இயக்கத்தில் இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னை, ஒரு சாதாரண ஒரு மனிதராக என்னை ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காமன் மேன் என்னை ஆரம்பித்து எல்லோருக்கும் இது பொருந்தும். இதை நாம இந்த இயக்கம் கட்சியாக மாறுகின்ற முதல் நாள்ல நம்ம சொல்ல போறோம். நோ சேர் இஸ் பெர்மனன்ட் ஃபார் எனிபடி. அதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கின்றோம்.